ஹலோ. ஆ சொர்காசல் குரூப்ல என்னையும் சேர்த்து விட்றா அப்பாஸ் வீடியோ பார்க்க. நீ பேசினத நான் கேட்டேன். இப்படி ஆபாச படம் பார்க்கறதுனால அதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு மறுமை நாள்ல நீ மலையளவு அமல்களை எடுத்துட்டு போனா கூட அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூசி போல பறக்க விட்டுருவான். என்னடா சொல்ற? டேய், நான் அதில் அடிக்ட் ஆயிட்டேன்டா. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்றா. கவலைப்படாத, இதுல இருந்து சுலபமா வெளியே வர்றதுக்கு ஒரு சில வழிகள் உண்டு. அதை நான் சொல்றேன். முதலாவது, ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நீ தொழுக முயற்சி செய். ஐவேளை தொழுகையை நீ தொழுதா மானக்கேடான விஷயத்தை விட்டு நீ பாதுகாக்கப்படுகிறன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது, மாகுல், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்துதான் உன்னுடைய பழக்கம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் தொழுகை நோன்பு இதை பேணக்கூடிய நண்பர்களாக இருந்தா அவங்களுடன் பழக்கம் வச்சுக்கோ. தீய நண்பர்களாக இருந்தா அவங்களுடைய பழக்கத்தை முற்றிலும் முறித்துக்கொள். மூணாவது, ஜிக்ர், உன்னுடைய உள்ளம் சீர்கேடாக இருக்கிறதுனாலதான் மானக்கேடான விஷயத்தை செய்வதற்கு யோசிக்க மாட்டேன். இப்படி மானக்கேடான விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உள்ளம் சீர்கேடாக இருக்கிறத நிம்மதியாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கணும்னா ஜிக்ர் அதிகமாக செய்யணும். நான்காவது, அதிகமாக கபர்களை ஜியாரத் செய். நீ கபறுகளை போய் சந்திக்கும் பொழுது நாளைக்கு இந்த வாழ்க்கை தான் வாழ போறோம், கேள்வி கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்லுவோம், இந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியா தூங்குவோமா இல்ல நரக வேதனையை அனுபவிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால மானக்கேடான விஷயத்தை விட்டு நீ தவிர்க்கப்படுவ. அஞ்சாவது, சதக்கா அதிகமாக செய். ஒரு கெட்ட காரியத்திலிருந்து நீ வெளியே வரப்போறனா அது நல்லது. நல்ல காரியத்துக்காக நீ சதக்கா செஞ்சா அல்லாஹ் அதை சுலபமாக உனக்கு ஆக்கி அருள் புரிவான். ஹலோ. ஆ சொர்காசல் குரூப்ல என்னையும் சேர்த்து விட்றா அப்பாஸ் வீடியோ பார்க்க. நீ பேசினத நான் கேட்டேன். இப்படி ஆபாச படம் பார்க்கறதுனால அதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு மறுமை நாள்ல நீ மலையளவு அமல்களை எடுத்துட்டு போனா கூட அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூசி போல பறக்க விட்டுருவான். என்னடா சொல்ற? டேய், நான் அதில் அடிக்ட் ஆயிட்டேன்டா. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்றா. கவலைப்படாத, இதுல இருந்து சுலபமா வெளியே வர்றதுக்கு ஒரு சில வழிகள் உண்டு. அதை நான் சொல்றேன். முதலாவது, ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நீ தொழுக முயற்சி செய். ஐவேளை தொழுகையை நீ தொழுதா மானக்கேடான விஷயத்தை விட்டு நீ பாதுகாக்கப்படுகிறன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது, மாகுல், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்துதான் உன்னுடைய பழக்கம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் தொழுகை நோன்பு இதை பேணக்கூடிய நண்பர்களாக இருந்தா அவங்களுடன் பழக்கம் வச்சுக்கோ. தீய நண்பர்களாக இருந்தா அவங்களுடைய பழக்கத்தை முற்றிலும் முறித்துக்கொள். மூணாவது, ஜிக்ர், உன்னுடைய உள்ளம் சீர்கேடாக இருக்கிறதுனாலதான் மானக்கேடான விஷயத்தை செய்வதற்கு யோசிக்க மாட்டேன். இப்படி மானக்கேடான விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உள்ள